புளி தொளிக்க கரெக்டுன்னு சத்தம். என்னடா சத்தம்னு பார்த்தா எங்கள் வீட்டு நாய்ங்க. எங்கள் வீட்டு நாய் பாருங்க புளி எடுத்துகிட்டு போய் வச்சு கடின்னு கடிச்சிட்டு இருக்குது. நான் என்னடா கரெக்டுன்னு சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா எங்கள் வீட்டு நாய் நல்லா வெறுக்குன்னு புளியங்காய் மென்று தின்னுட்டுக்குது. பல்லெல்லாம் பருன்னு இருக்க மாட்டேருக்குது. இந்த கேபிள் ஒயரு, இந்த பிளாஸ்டிக்கு, லப்பரு இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடிக்கிறதுங்க. பாருங்கள், இது புளியங்காயை விட்டுட்டு இந்த பலகைவை நான் கடித்து தின்னே ஆவேன்னு சொல்லிட்டு புளியங்காயை போட்டுட்டு இந்த மரத்தை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பல்லில் என்னதான் இருக்குன்னு தெரியல. செருப்பு தூக்கிட்டு போகிறது, புளியங்காய் திங்கிறது, வருங்க மரத்தை பிடிச்சி கடிக்கிறது, இப்படி இதோட அட்டகாசம் தாங்க முடியறது இல்லைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்களை இப்படி தான் பண்ணுதா என்னன்னு சொல்லுங்க. இது கூட டெய்லியும் சத்தம் போட்டுகிட்டே கிடக்கிறதாங்க எனக்கு மேலே. டெய்லியும் செருப்பை தூக்கிட்டு போகிறதும் ஒயரை தூக்கிட்டு போகிறதும். நான் ஏதாவது ஒன்று நாம் பேச ஒன்றும் கண்டுக்காது. நான் கடிச்சே தான் தீருவேன்னு சொல்லி கடிச்சிட்டே தான் கிடக்குது. பல்லு தான் வலிக்காதான்னு தெரியல. வேறுங்க பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற நாய் எதையும் கண்டுக்காது. அது பாட்டு சாப்பிடு தூங்கு. நாய்கள் வந்தால் உழைக்கி நைட்டு போகிற உழைச்சிட்டு காவலுக்கு இருக்கிறதுனால அதுதாங்க நல்லா பகலெல்லாம் தூங்கு, நைட்டெல்லாம் நல்லா உழைக்கி. பாருங்க இவனை பாருங்க இன்னும் கடிக்கிறது ஏற மாட்டேங்குது. பல்லு பருன்ட்டு தான் இருக்க மாட்டேருக்குது.